நம்மகிட்ட எடுக்கிற எந்த வண்டியாக இருந்தாலும் பாதிக்கு பாதி லோன் பண்ணிக்கலாங்க. வாங்க மொதல் வண்டி பார்க்கலாம். இது 2011 மாடலு. இது கேட்கக்கூடிய விலை வெறும் 64,000 ரூபா தான் கேட்குறோம். FC 31 வரைக்கும் கரண்ட் இருக்குது, இன்சூரன்ஸும் கரண்ட் இருக்குது. டாடா நானோ 2011 மாடலுங்க. இது கேட்கக்கூடிய விலை வெறும் 69,000 ரூபா தாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸாக கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க. அடுத்த வண்டி மாரி சுசுகி வேகனார் பார்க்குறேங்க. 2005 மாடல், 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 89,000 ரூபா தாங்க. அடுத்த வண்டி மாருதி ஆமனிங்க, 2006 மாடலு. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 89,000 ரூபா தான். இது 27 வரைக்கும் FC இருக்குதுங்க. அடுத்த வண்டி மாரி ஜென் எஸ்டிலோங்க, 2008 மாடல். இது கேட்கக்கூடிய விலை வெறும் 1,05,000 ரூபா தாங்க. அடுத்த வண்டி மாரி ஜென் எஸ்டிலோங்க, 2008 மாடலுங்க. இது கேட்கக்கூடிய விலை வெறும் 1,20,000 ரூபா தாங்க. அடுத்த வண்டி மாரி சுசுகி SX4ங்க, ZXi டாப் அண்ட் மாடலுங்க, 2011 மாடல், சிங்கிள் ஓனருங்க. இது கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸட் ப்ரைஸாக 285 கொடுத்துடலாம். அடுத்த வண்டி Hyundai i10 ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க, டாப் அண்டுங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 60,000 ரூபா கொண்டு வாங்க. இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை வெறும் 3,45,000 ரூபா தாங்க. அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கம். அஸ்வி கார்ஸ் பாரதி மோகன் பேசுகிறேங்க. வாங்க இந்த வார கலெக்ஷன் நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அனைத்து சொந்தங்களுக்கு வணக்கம். அஸ்வி கார்ஸ் பாரதி மோகன் பேசுகிறேங்க. நமக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இனிமேலும் ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூரில் காங்கேய ரோடு நாச்சிவாலை பஸ் ஸ்டாப்பில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஆப்போசிட்டில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம அஸ்வி கார்ஸ் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. ஆஃபீஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 to ஈவினிங் 7 மணி வரைக்குங்க. கீழே தெரியிற நம்பருக்கு காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணிக்குள்ளே கூப்பிடுங்க. அதுக்கு மேலே தொடர்பு கொள்கிற மாதிரி இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் ரிப்ளை பண்ணுவோம். அப்புறம் அஸ்வி கார்ஸில் பெஸ்ட்டாக என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. 2 வீலர்லேருந்து எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் RC புக் காப்பி மட்டும் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாகவே நம்ம இன்சூரன்ஸ் எந்த வண்டியாக இருந்தாலும் எடுத்து கொடுத்துடலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் கொடுப்போம். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இன்சூரன்ஸ் காப்பி உங்களுக்கு வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மென்மேலும் ஆதரவு கொடுங்க. அஸ்வி கார்ஸை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. மொதல் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நானோங்க. இது ஒரு 2011 மாடலு. இதுக்கு அமைஞ்சிருக்க ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டி FC இன்சூரன்ஸ் பொல்யூஷன் எல்லாமே கரண்ட் இருக்குதுங்க. FC 31 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட் இருக்குது. பொல்யூஷன் 1 வருஷம் கரண்ட் இருக்குது. வாங்க வண்டியோட பாடி லைனும் டயர் கண்டிஷனும் பார்ப்போம். இந்த வண்டி 4 டயர் ஆவரேஜாக ஒரு 50 to 60% டயர் கண்டிஷன் இருக்குதுங்க. இன்டீரியர் பாருங்கள், லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு AC வர டைப்புங்க, பவர் விண்டோ வர டைப்புங்க, பவர் ஸ்டேரிங் கிடையாது. கம்பெனி மியூசிக் பிளேயர் இருக்குதுங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் வச்சு ஓட்டுறதுக்கு ஒரு அருமையான வண்டி தொலைவீங்கன்னா இந்த வண்டியை பார்க்கலாம். ரியர் சீட்டும் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஓவராலாக பாருங்கள் பாடி லைனில் சுத்த தெளிவாக இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வெறும் 64,000 ரூபா தாங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸாக கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் லோன் பண்ணிக்கலாம். வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ரெடி கேஷ் தான் பண்ண முடியும். வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நானோ CX பார்க்குறேங்க. இது ஒரு 2011 மாடலுங்க. இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அமைஞ்சிருக்குது. பாடி லைனில் சுத்த தெளிவாக இருக்குதுங்க. 4 டயரும் ஒரு 80% கண்டிஷன் இருக்குது. வாங்க வண்டியோட பாடி லைனும் டயர் கண்டிஷனும் பார்ப்போம். பாடி பாருங்கள் சுத்த தெளிவாக இருக்குது. இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. 4 டயரும் ஒரு 80% இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. டிரைவர் சீட் மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருக்குதுங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் இருக்குது. AC ஒர்க்கிங் இல்லைங்க. இது ஒரு பவர் ஸ்டேரிங்கு, மேனுவல் ஹேண்டலுங்க, டோர் ஹேண்டில் மேனுவலுங்க. ரியர் சீட் பாருங்கள், ரியர் சீட்டும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க. சுத்த தெளிவாக இருக்குதுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க. ஒரு லோ பட்ஜெட்டுக்கு வச்சு ஓட்டிக்கலாங்க இந்த வண்டியை. இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸட் ப்ரைஸாக ஒரு 69,000 ரூபானா கொடுத்துடலாம். திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 35,000 ரூபா கொண்டு வாங்க. இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுசுகி வேகனார் வந்துருக்குதுங்க. இது ஒரு 2005 மாடல், 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. FC இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு, எடுக்கிற மாதிரி வரும். வாங்க வண்டியோட டயர் கண்டிஷனும் பாடி லைனும் பார்ப்போம். இது ஒரு லோக்கல் நம்பருங்க. நம்பர் பிளேட் ஆர்டர் கொடுத்துருக்குது. நம்பர் பிளேட் வந்தால் நம்பர் பிளேட் மாட்டி கொடுத்துடலாம். பாடி லைன் பாருங்கள், சின்ன சின்ன டென்ட் கிராச் இருக்கும். 4 டயரும் பிராண்ட் நியூ அப்போலோ போட்டிருக்குதுங்க. பாடி லைன் பாருங்கள் சுத்த தெளிவாக இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், கோயா சீட் கவர் போட்டிருக்காங்க. AC பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது. வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க.
லோ பட்ஜெட்டுக்கு வச்சு ஓட்டுறக்கு வண்டி தொலாவிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வண்டியை பார்க்கலாம். ரியர் சீட்டும் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஓவராலாக பாடி லைன் பாருங்கள், சின்ன சின்ன டென்ட் கிரான்ஸ் இருந்தாலும் பொரிச்சல்லாம் இருக்குது, பொரிச்சல்லாம் இல்லை. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸட் ப்ரைஸாக 89 ரூபானா கொடுத்துடலாங்க. ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் பாதிக்கு பாதி லோன் பண்ணிக்கலாம். வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஆன் கேஷ் கொண்டு வாங்க, எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்த வண்டி மாருதி சுசுகி ஆம்னி பார்க்குறேங்க. இது ஒரு 2006 மாடலுங்க. இதுக்கு அமைஞ்சிருக்கிற ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 ஓனர் கண்டிஷனில் அமைஞ்சிருக்குதுங்க. இது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க. ஆனால் எல்பிஜியில் மட்டும்தான் ஓடுது, பெட்ரோலில் ஒர்க்கிங் இல்லை. வாங்க வண்டியோட பாடி லைனும் டயர் கண்டிஷன் பார்ப்போம். இந்த வண்டிக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 27 ஜனவரி வரைக்கும் இருக்குதுங்க. 4 டயர் ஆவரேஜாக 50 to 60% இருக்குதுங்க. இன்டீரியர் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டிரைவர் சீட் மட்டும் லைட்டாக கிழிஞ்சிருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் வருது. ஒரு சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி ஆகும். ரியர் பாருங்கள், ரியர் இது புது சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. சாப்பாட்டு கடைக்கு, காய்கறி வியாபாரத்துக்கு, சிறு குறு தொழில் பண்ணுறதுக்கு இந்த வண்டி ஆகும். பனியன் சட்டி வியாபாரத்துக்கு, எந்த சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி ஆகும். பாருங்கள், இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸாக 89,000 கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 40,000 கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம். திருப்பூர் கஸ்டமருக்கு தான் லோன் பண்ண முடியும். வெளியூர் கஸ்டமர் ஆன் கேஷ் கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஜென் எஸ்டிலோ பார்க்குறேங்க. இது ஒரு 2008 மாடல், 4 ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க. வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பருங்க. நம்பர் பிளேட் ஆர்டர் கொடுத்துருக்கு, வந்ததுன்னா மாட்டி கொடுத்துடலாங்க. பாடி லைனில் சுத்த தெளிவாக இருக்குங்க. இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஒரு 400-500 கிலோமீட்டருக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குதுங்க. ஓனர் மட்டும்தான் மைனஸாக இருக்குது, மற்றபடி வண்டியெல்லாம் குவாலிட்டியாக இருக்குதுங்க. 4 டயரும் 80 to 90% இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், லெதர் சீட் கவர் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. 4 டோருமே பவர் விண்டோ வர்றது. சென்ட்ரல் லாக் இருக்குதுங்க. பாடி லைன் பாருங்கள், டென்ட் கிராச் தான் பார்க்க முடியும், மற்றபடி வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ரியர் சீட்டும் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது ஒரு ஃபேன்சி நம்பரில் அமைஞ்சிருக்குதுங்க. வண்டி நம்பர் 9212 ஃபேன்சி நம்பரில் அமைஞ்சிருக்குது. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. வேணா எடுத்து கொடுக்குறேன்னா எடுத்து கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை ஃபிக்ஸட் ப்ரைஸாக 1,05,000 கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் வேணுன்னா எஃப்சி எடுத்தால் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். அது திருப்பூர் கஸ்டமருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஆன் கேஷ் கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி மாருதி சுசுகி ஜென் எஸ்டிலோங்க. இது ஒரு 2008 மாடல், 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. எடுத்து கொடுக்குறேன்னா எடுத்து கொடுத்துடலாம், அதுக்கு தனி சார்ஜ் வருங்க. வாங்க வண்டியோட பாடி லைனும் டயர் கண்டிஷனும் பார்ப்போம். வண்டி நம்பர் பாருங்கள், ஃபேன்சி நம்பராக அமைஞ்சிருக்குது, 3222. பாடி லைன்லாம் சுத்த தெளிவாக இருக்குதுங்க. சின்ன சின்ன டென்ட் கிராச் இருந்தாலும் வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க. டயர் 4 டயரும் ஆவரேஜாக 50 to 60% இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. சென்ட்ரல் லாக் வருதுங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் இருக்குது. வண்டி 2008 மாடல்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் சீட்டும் பார்க்கலாம் வாங்க. ரியர் சீட் பாருங்கள் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி வரும். வண்டி பாருங்கள் 4 டயர் ஆவரேஜாக 50 to 60% இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,20,000 ஃபிக்ஸட் ப்ரைஸாக கொடுத்துடலாங்க. திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் பாதிக்கு பாதி லோன் பண்ணிக்கலாம். வெளியூர் கஸ்டமராக இருந்தால் ஃபுல் ஃபண்டிங் பண்ணுங்கள், வண்டியை டெலிவரி எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி மாருதி சுசுகி SX4 ZXi டாப் அண்ட் மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அமைஞ்சிருக்குது. இது ஒரு 2011 மாடலுங்க. ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு 93,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க. வாங்க வண்டியோட பாடி லைனும் டயர் கண்டிஷனும் பார்ப்போம். பாடி லைன் பாருங்கள் சுத்த தெளிவாக இருக்குதுங்க. ஒரு லக்ஸரி வண்டி ஒரு 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் தொலாவுறீங்கன்னா இந்த வண்டியை பார்க்கலாம். 4 டயரும் பாருங்கள் பிரிஸ்டோன் போட்டிருக்கிறாங்க. வண்டி 80 to 90% கண்டிஷன் இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் இருக்குது. வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் இப்போ வரைக்குமே வெறும் 93,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டு இல்லைங்க, நான் சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஆனால் வண்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குங்க. ரியர் சீட்டும் பாருங்கள் ஆம்ரெஸ்ட்டோடு வருது. வண்டி குவாலிட்டியாக இருக்குது.
அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வெறும் 2,88,000 கொடுத்துடலாம். இது ஃபிக்ஸட் ப்ரைஸாக கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு ஒரு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 60,000 to 70,000 கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம். திருப்பூர் கஸ்டமருக்கு தான் லோன் பண்ண முடியும், வெளியூர் கஸ்டமர்னால் ஆன் கேஷ் கொண்டு வாங்க, இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி Hyundai i10 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் பார்க்குறேங்க. இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அமைஞ்சிருக்குதுங்க. வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. ஷோரூம் கண்டிஷன் இருக்குதுங்க. இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வெறும் 90,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அப் டு சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க. கடைசி ஒரு 10,000 கிலோமீட்டர் மட்டும் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லை. இப்போ வரைக்கும் பயங்கர வெல் மெயின்டென்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. வாங்க வண்டியோட பாடி லைனும் டயர் கண்டிஷனும் பார்ப்போம். வண்டி பாருங்கள், ஒரு மெரூன் கலர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. வண்டி மெயின்டெனன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. 4 டயரும் பிராண்ட் நியூ போட்டிருக்கிறாங்க. இன்டீரியர் பாருங்கள், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வர டைப்புங்க. சென்ட்ரல் லாக்கு இருக்குது. வண்டி இதுக்கு ஹைவேல மைலேஜ் 20 கிடைக்குங்க, லோக்கலுக்கு ஒரு 18 கிடைக்கும். ஒரு வச்சு ஓட்டுறக்கு ஒரு லேட்டஸ்ட்டில் ஒரு வண்டி தொலை வரீங்கன்னா இந்த வண்டி பார்க்கலாம். இந்த வண்டி பராமரிப்பு நல்ல பராமரிப்புங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க. எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா 3,45,000 தான் கேட்குறோம். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க, ஒரு சின்ன நெகோசியபிளில் கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 50,000 to 60,000 கொண்டு வாங்க. சிபில் நல்லா இருந்தால் ஒரு 40,000 கொண்டு வந்தீங்கன்னாவே இந்த வண்டி பை பண்ணிக்கலாங்க. அஸ்வி கார்ஸை தொடர்பு கொள்ளுங்கள், மென்மேலும் ஆதரவு கொடுங்க. நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் காங்கே ரோடு பார்த்தீங்கன்னா நாச்சிவாலை பஸ் ஸ்டாப்பில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. அஸ்வி கார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மென்மேலும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.